சரியான அடி பொழந்துட்டாப்புல சேட்டா. திலக்கு தூக்கிட்டாங்க. திலக்கு தூக்கணுமே மூஞ்சி ரியாக்ஷன் அதான் பங்காளி சண்டை வந்தாலுமே ஆண்ட பரம்பரை வந்து சிஎஸ்கே மும்பை மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. பரம்பரை வெறி தான் சார்ந்து இருக்கிற பரம்பரை கெலிக்கணுங்கிற வெறி. ஹாய் கைஸ், நான் உங்களுக்கு பிரணவ். நேற்று வந்து நம்ம வந்து ஜனநாயக கடமை வந்து செலுத்தியிருப்போம். அதே மாதிரி நேற்று வந்து நமக்காக வந்து ஒரு டீம் வந்து அவங்களோட கடமை வந்து செலுத்தியிருக்காங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும்? வேற யாரு? நான் தான். சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ நேற்று நடந்த மேட்ச் வந்து பங்காளியோட கம்பேக் வந்து எல்லா டீமையும் வந்து கதிகலங்க வச்சுச்சு. வந்து நேற்று வந்து நம்ம பசங்க போய் நம்ம பங்காளியை போட்டு குஜிலி மஸ்ட் பண்ணி விட்டாங்க. குஜிலி மஸ்ட் யாரு செஞ்சது? அலப்பறைய கலப்புறம் உட்காந்து மும்பையை பொழக்கிறாங்க. என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. அது ஜோக் இல்ல. எப்படி இருந்த டீம் பங்காளி நம்ம அடிக்காம வேற யாரும் அடிக்க போறா? உங்களை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன பண்றது, உங்க டைம் அப்படி இருக்குது. என்ன பங்காளி, தயவு செஞ்சு ரிவெஞ்ச் எடுக்கணும் மட்டும் நினைச்சிடாதீங்க, வேணாம். இப்போ பண்ணிட்டீங்க சிவாஜி, உங்களை ஏதாவது பண்ணணும். எவ்வளவு பெரிய அவமானத்தை கொடுத்துட்டீங்க, திருப்பி கொடுத்துருங்க. என்ன டென்ஷனை பண்ணா வந்து இவனுக்கு ஓட்டு போடலாமா அவனுக்கு ஓட்டு போடலாமா, ஐயோ நம்ம ஓட்டு போட்ட காசு வாங்கலையே, அப்படி டென்ஷனை தாண்டி சாயங்காலம் நடக்க போற பங்காளி சண்டை சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ சண்டைக்கு தான் வந்து எல்லாரும் காத்துக்கிறாங்க. சரியா, ரெக்கார்ட் பண்ணிக்க. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே. டானுக்கெல்லாம் டான் ரெண்டு பேர், ஒன்னு ஆண்டனி இன்னொன்னு சாச்சி. எல் கிளாசிக் மேட்ச்ல டாஸ் போடும்போது தெரிஞ்சிருச்சு உக்காலி வேற மாதிரி இருக்க போகுது மேட்ச். இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? மிஸ் செஞ்சிடலாம், செஞ்சுட்டா போச்சு. எம்ஐ பவுலிங் எடுத்தாங்க, நம்ம சிஎஸ்கே வந்து பேட்டிங் எடுத்தாங்க. பேட்டிங் எடுத்துட்டு நம்ம சிஎஸ்கே சார்பில் யார் உள்ள இறங்கினது அப்படின்னா வந்து நம்ம ருத்ராஜும் சேட்டா உள்ள இறங்கினாங்க. எப்பயும் போல சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே. ஐயோ என்னடா திரும்பி சொதப்ப போறீங்களா, இப்போதான்டா ஒரு மேட்ச் தோத்தீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 3 மேட்ச் தோத்தீங்க, அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் ஜெயிச்சோம், திரும்பி ஒரு மேட்ச் தோத்தோம், இப்போ இந்த மேட்ச்சும் இப்படி பண்ணாதீங்கடா. இன்னொரு முறை தப்பு நடக்கூட. ஓகே மாமா, அசிங்கம் ஆயிடுச்சுடா. விக்கெட்டாவது உழுகாதுன்னு பார்த்தா அடுத்த செகண்ட் விக்கெட். யாருன்னு பார்த்தா ருத்ராஜ் வெறும் 14 பால் 22 ரன் மட்டும் அடிச்சு அவர் அவுட் ஆயிடுவாப்ல. அப்புறம் பார்த்தா நம்ம சர்ஃப்ராஸ் கான் உள்ள இறங்கி அவர் 8 பாலுக்கு வந்து 14 ரன் தான் அடிச்சு அவர் அவுட் ஆயிடுவார். இதுக்கே டென்ஷன் என்ன? எப்படி இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு செல்லம். பேக் டு பேக் விக்கெட். என்னடா பண்றீங்க, பங்காளி ஒரு நம்ம பொழக்க போறேன், ஒன்னும் பண்ண முடியாது போல. கிளம்புமா? என்ன மாஸ்டர், வீடு கட்டலையா? வீடு இருக்கிற வீடு போதும், வா போவோம். ரூபாய்வாவது மானத்தை காப்பாற்றவனு பார்த்தா 8 பாலுக்கு 5 ரன் மட்டும் அடிச்சு அவுட் ஆயிடுவாப்ல. என்னடா அப்படி விளாடுறீங்க? அவ்வளவுதான், பேக் டு பேக் விக்கெட் எடுத்துட்டே இருக்காங்க ஊருக்கு. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு போலாம்னா தான் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு. எங்கடா சேட்டா அப்படின்னு பார்த்தா சேட்டா உள்ள நிக்கிறாப்ல கம்பீரமா. இதே தெரிஞ்சு போச்சு, நம்ம சேட்டா அது பெரிய சம்பவம் பண்றா காத்துட்டு இருக்காப்ல. நினைக்கும் போதுதான் போடுறாங்க, ஒவ்வொரு ஓவரா போடுறாங்க. எல்லா பேரும் 6 4 அடிச்சு பறக்க விட்டுட்டு கடைசியில பார்த்தா தலைவன் 100 அடிப்பான்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா வந்து ஏற்கனவே ஒரு மேட்ச் 100 அடிச்சிட்டாப்புல, அட்லீஸ்ட் ஒரு 50 அடிப்பாப்புல சேட்டா. அதுக்கு மேலே ஸ்கோர் போகாதுன்னு அப்படின்னு நினச்சவங்க எல்லாத்துக்குமே வந்து மூஞ்சில் கரிய பிடிச்சிற மாதிரி நேற்று இன்னொரு 100. எவெல்லாம் வந்து சேட்டா இதோட சிஎஸ்கே டீமுக்கு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி எவெல்லாம் வந்து ட்ரோல் பண்ணோம்னா அவன் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க சேட்டாவை பார்த்து. ஏன்னா அந்த அளவு சேட்டா வந்து கம்பேக் கொடுத்துட்டே இருக்கான். பால் பார்த்து சுத்துறோம், மேக்ஸிமம் 6 அடிக்கிறோம், தட்டுறோம் தூக்குறோம். நல்லா இருப்பா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த ஆள் ஸ்கோர் மட்டுமே 52 பாலுக்கு 102 ரன்னு, நாட் அவுட். அதுவும் சரியான அடி பொழந்துட்டாப்புல சேட்டா. சேட்டை அடிக்காம மொத்த ஸ்கோர் 208 வந்து கண்டிப்பா வந்து மும்பைட்ட கொடுத்துருக்க முடியாது. ஒரு ஆள் மட்டுமே வந்து 102 ரன் அடிச்சிருக்காப்ல, வெறும் 52 பால்ல, அது நாட் அவுட். அதுக்கப்புறம் பார்த்தா பங்காளி உள்ள இறங்குறாங்க. ஐயா கண்டிப்பா அடிச்சிருவாங்க, ஏன்னா வந்து போன மேட்ச்லயே வந்து திலக் வர்மா விட்டு விளாசினாப்ல.
10 பால்ல வந்து வெறும் 7 ரன் தான் அடிச்சு அவர் அவுட் ஆயிடுவோம். பார்த்தா நம்ம தினேஷ் மல்வார் டக் அவுட். பார்த்தா நம்ம சூரியகுமார் யாதவ் உள்ள வருவாப்ல, அவனாவது அடிச்சிருவான் போல் இருக்கு. அப்ப 30 பாலுக்கு வந்து வெறும் 36 ரன் மட்டும் அடிச்சு அவர் அவுட் ஆயிடுவாப்ல. யார் பவுலிங் பார்த்தா ஜேம்ஸ் வார்டன். போட திலக் வந்து ஒரு மேனேஜ் பண்ணி அடிச்சுட்டே வராப்ல. கடைசியில பார்த்தா 2 சண்டை கொடுக்குறாங்க. ஆஹா, திலக் வந்து ஏதோ உரண்டியலுக்கு ஆரம்பிச்சிட்டாப்ல. அடுத்த ஒரு போறதுக்கு அகிலூசன் வராது. வந்து அடுத்த செகண்ட் திலக் வர்மா தூக்கணுமே ஒரு மூஞ்சி ரியாக்ஷன் அப்படி 100 அமத்து போடுறாப்புல. ஹர்திக் பாண்டியாவை கிட்ட தூக்கியாச்சு. அதுக்கப்புறம் பேக் டு பேக் விக்கெட் எடுத்துருவாங்க. இந்த மேட்சை பார்த்து எல்லாமே சாக்காய் கொண்டாங்களாம். ஏன் ஸ்டேடியத்துல வேலை பார்க்கறவங்க கூட வேலை பார்க்காம வந்து சாக்காய் அப்படி நின்ட்டாங்களாம். அப்படி அந்த அளவுக்கு இருந்துச்சா மேட்ச் நேத்து. என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? படுவாவீங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. பார்த்தா ஜெயிக்கிற வாய்ப்புன்னு பார்த்தா ரொம்ப கம்மியாகி போச்சு. யாருக்கு? நம்ம பங்காளிக்கு. காரணம் யாருன்னு பார்த்தா நம்ம டீமோட பவுலர்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்னாங்க. வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்டா அடிக்க ஆரம்பிச்சாரு. 100 அகமத்து 4 விக்கெட் எடுத்தாப்புல. அகில் ஹுசைன் அவர் 4 விக்கெட் எடுக்க வந்து ஒவ்வொரு விக்கெட் எடுத்து சரியா கொண்டு போட்டாங்க நம்ம பவுலர்ஸ். 19வது ஓவர்லயே வந்து 104 ரன் மட்டும் அடிச்சு எல்லாரும் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அந்த ஒரே ஒரு ஆளால மட்டும் தான் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மும்பையை வந்து கதற விட்டுருக்கோம். அதை வந்து யாரும் மறக்க கூடாது. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்டேன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் தோத்துட்ட. சிஎஸ்கேக்கே பேர் போன அந்த ஓஜி ஸ்பின்னை வந்து ஞாபகப்படுத்திட்டாங்க. அந்த அளவுக்கு ஸ்பின்னா போட்டு தெறிக்க விட்டாங்க. ஒரு பால் கூட மும்பையால் தொட முடியல. பங்காளி சண்டை வந்தாலுமே ஆண்ட பரம்பரை வந்து சிஎஸ்கேவும் மும்பை மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. போன மேட்ச்ல வந்து நம்ம ஓஜி எம்ஐ பார்த்தோம். இந்த தடவை வந்து ஓஜி சிஎஸ்கே பார்க்குறோம். இதே வந்து தொடருமா இல்லை தொடராதா? சூப்பராக சந்திக்கலாம். டாடா பை, டேக் கேர், பை.